சிஎம் சார், உங்களுக்கு கடைசி ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேன் சார். சிஎம் சார், உங்களுக்கு கடைசி ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேன் சார். நெக்ஸ்ட் டைம் இப்போ எலெக்ஷன் வரப்போகுது சார். எலெக்ஷன்ல நீங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நீங்க தான் வருவீங்க சார். நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயண்ணா மட்டும் தான் இருக்கணும்னு நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன் சார். அது என்னோட சார்பாக இல்ல, எல்லா தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அத்லெட்ஸ் எல்லாருமே வந்துட்டு கேட்குறோம். அவங்க சார்பாக நான் கேட்டுக்கிறேன் சார். 80 வருஷத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிரால இருந்து நாங்க தொழில் செஞ்சுக்கிட்டே குடிபெயர்ந்தோம். அப்படி குடிபெயர்ந்தப்போ என்னோட தொழில் என்னன்னா, பஸ் ஸ்டாண்ட்ல, தெருவுல, கயிறுல, இப்ப சார் சொன்ன மாதிரி கயிறுல நடக்கிறோம். அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ட்ரம்ஸ் அடிச்சுட்டு ஆடிட்டு இருப்பாங்க, காசு கேட்கறது அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல நான் போய் காசு கேட்டு நின்று இருக்கேன். நிறைய பேர் அந்த பொண்ணை வந்துட்டு வேற மாதிரி பார்த்து, எப்படி சொல்றதுன்னா, நான் வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்ல போய் காசு கேட்டிருக்கேன். எனக்கு வந்துட்டு பசிக்குது, எனக்கு காசு வேணும் அப்படின்ட்டு போய் கையேந்தி நின்று இருக்கேன். அந்த அளவுக்கு இருந்த என்ன இன்னைக்கு இங்க கொண்டு வந்திருக்குன்னா, முதல்ல வந்துட்டு படிப்பு, ஸ்போர்ட்ஸ், ஜிம்னாஸ்டிக்ஸ் தான் முக்கியம். காலேஜ் முடிச்சுட்டு நின்றுட்டு இருந்தப்போ என்ஐசி எக்ஸாம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கோச் சொல்லியிருந்தாங்க. என்ஐசி எக்ஸாம்ஸ் நேஷனல் இன்ஸ்டிடியூட் சாயில நான் படிச்சுட்டு இருக்கேன். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க, அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அங்க ஃபீஸ் 2,25,000 எனக்கு கட்ட சொன்னாங்க. என்னால கட்ட முடியல, என்னால போக முடியாது. எங்க அம்மா மட்டும்தான் கூலி வேலைக்கு போவாங்க, அப்பா வேலைக்கு போக மாட்டாங்க. 3 தம்பிங்க வேற இருக்காங்களே, நான் எப்படி படிச்சு நான் எப்படி முன்னேறுவேன், நான் போக மாட்டேன், நான் வேலைக்கு போய்க்கிறேன் அப்படின்ட்டு நான் இருந்தேன். ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். அப்போ இருக்கும்போது தான் என்னோட மேம் SDAT மூலியமா கேட்டு எனக்கு 2,25,000 தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷன் மூலியமா எனக்கு கொடுத்தாங்க. அந்த பணத்துல தான் நான் NIC டிப்ளமா கொல்கட்டால நான் இப்ப படிச்சுட்டு இருக்கேன். நான் இப்ப கொல்கட்டால போய் நான் சொன்னேன், இந்த மாதிரி தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷன்ல வந்துட்டு எனக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் எனக்கு கொடுத்துருக்கு. சிஎம் சார் மூலியமா அந்த ஸ்கீம் கொண்டு வரலன்னா நான் அந்த அளவுக்கு இருந்திருக்க மாட்டேன். உதயண்ணாவும் ஹெல்ப் பண்ணாம இருந்திருந்தா அவ்வளவுதான், நான் என்னோட லைஃப் திசை மாதிரி போய் வேற இடத்துல நின்றுப்பேன். அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அழுக வந்துச்சு. நான் கீழே உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். மேம் வந்துட்டு, நீ அழாது, உன்னோட வெற்றியை நீ வந்துட்டு கடந்து போயிட்டு இருக்கும் போது நீ வந்துட்டு விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஒரு நாள் நான் படிச்சு முடிச்ச உடனே நான் ஒரு கோச்சா வந்து ஒலிம்பிக் பிளேயர், இன்டர்நேஷனல் பிளேயரை நான் கண்டிப்பா உருவாக்குவேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. முக்கியமா சிஎம் சாருக்கும் உதயண்ணாவுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்க இதெல்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா, SDAT அளவுக்கு இந்த அளவுக்கு முன்னேறாம இருந்துச்சுன்னா, சாம்பியன் ஃபவுண்டேஷன் இல்லாம இருந்துச்சுன்னா நான் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம ஒரு விளையாட்டு அரங்கம் எங்களுக்கு பெருசா அமைச்சு கொடுத்துருக்கீங்க. வெளிநாட்டுல பாக்குற அளவுக்கு எங்களுக்கு அதை விட பெருசா அமைச்சு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே புதுசா இருக்கு. நான் இனிமே அங்க கோச்சா போய் அங்கிருந்த என்ன மாதிரி இருக்கிற பசங்களை எல்லாத்தையுமே நான் முன்னேற்றுவேன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நான் கண்டிப்பா ஒரு ஒலிம்பிக் பிளேயர், இன்டர்நேஷனல் பிளேயர் நான் கொண்டு வருவேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் உதயண்ணா மீட்டிங்ல இதே மாதிரி ப்ரோக்ராம் போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் கார்ல போனேன். அப்போ ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ நான் செகண்ட் டைம் இந்த ப்ரோக்ராம் வரும்போது கொல்கட்டா நான் படிச்சுட்டு இருக்கும்போது சார் கால் பண்ணி, நீங்க வந்து ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே, மேம் என்னால வர முடியாது, ட்ரெயின் அப்படின்னு எப்படி வரணும் அப்படின்னு சொன்ன உடனே ஃபிளைட் புக் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபிளைட்ல வரும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்னு என்னால எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. அது ரொம்ப வேற மாதிரி சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்ல வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் கார்ல என்னை ஏத்திட்டு கூட்டிட்டு போனாங்க. என் வீட்டுல அப்பா அம்மா எல்லாருமே பார்த்தாங்க. நான் கார்ல ஏறும்போது அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கன்னு மேமுக்கு தெரியும். தேங்க்யூ சோ மச். சிஎம் சார், உங்களுக்கு கடைசி ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேன் சார். நெக்ஸ்ட் டைம் இப்போ எலெக்ஷன் வரப்போகுது சார். எலெக்ஷன்ல நீங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நீங்க தான் வருவீங்க சார். நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயண்ணா மட்டும் தான் இருக்கணும்னு நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன் சார். அது என்னோட சார்பாக இல்ல, எல்லா தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அத்லெட்ஸ் எல்லாருமே வந்துட்டு கேட்கிறோம். அவங்க சார்பாக நான் கேட்டுக்கிறேன் சார். தேங்க்யூ சோ மச். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிச்சு, நான் அப்பா அம்மா என்னால வர முடியல, அப்பா அம்மா லைவ்ல வீடியோல பாத்துட்டு இருப்பாங்க. நான் இங்க வந்து மறுபடியும் அடுத்த நாளைக்கு கொல்கட்டால போறேன். எங்க அப்பா அம்மாவுக்கும் என்னை இவ்வளவு தூரம் படிக்க வச்சதுக்கு, என்னை நம்பி படிக்க வச்சதுக்கு எங்க அப்பா அம்மாவுக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.